வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். வானம் பார்த்திருந்தது. இது கார்த்திகை மாதம். மழையோடும் தாகத்தோடும் அருந்தி கிழங்குகள் வேரோடு நிலத்தில் கிழித்து கொண்டு படர்ந்தெழுகின்றது காந்தல் கொடிகள். எதற்காக இந்த பூக்கள் வருடம் தோறும் கார்த்திகை மாதத்தில் விழிக்கின்றது என்று தெரியவில்லை. வானம் பார்த்திருந்தது. ஒரு சொட்டு கண்ணீர் விடவும் ஒரு விளக்கு ஏற்றவும் மறுக்கப்படுகையில் எதுவும் இல்லை என்றாம், எல்லாம் அழிக்கப்பட்டது என்றர்கள் அனல் கக்கும் தாயின் கருப்பையும் ஈரமாகின்றது. காந்தல் மலர்கள் தாயின் கனவு வண்ணமாய் தாகத்தோடு பூக்கும் காந்தல் மலர்கள் யாரால் தடுக்க இயலாம்? யாரோ ஒருவருடைய பிள்ளை. சிங்கள பேரினவாத அரசுக்கு எதிராக போராடிய ஒவ்வொரு மாவீரரும் யாரோ ஒருவருடைய பிள்ளை. அவர்கள் ஈழ மண்ணில் பிள்ளைகள். அவர்கள் எங்கள் மண்ணின் பிள்ளைகள், எங்கள் மக்களின் பிள்ளைகள். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கமும் ஈழ மக்களும் வேறு வேறு அல்ல. ஒவ்வொரு வீட்டிலும் கனவுகளுடனும் எதிர்பார்ப்புகளுடனும் பிறந்த பிள்ளைகள். எல்லாம் துறந்து தேச விடுதலைக்காக தம்மை அர்ப்பணித்தவர்கள். ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் பெற்றெடுத்து சீராட்டி வளர்த்து ஆளாக்கிய பிள்ளைகள் எங்கள் மாவீரர்கள். போராட்டத்துக்கு அனுப்பிவிட்டு விடுமுறையில் வரும்போது அந்த பிள்ளைகளை ஆரத்தழுவி பிடித்த உணவுகளை செய்து கொடுத்து மீண்டும் களம் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் எங்கள் மாவீரர்கள். மாவீரர் துயிலும் இல்லங்கள் இலங்கை அரச படைகள் போரின் இறுதி தருணத்தில் இடித்தளித்தன. இன்று இடிக்கப்பட்ட கல்லறைகளில் பாகங்களை வைத்துத்தான் நினைவேந்தல் செய்கின்றோம். இடிக்கப்பட்ட ஒவ்வொரு கல்லறையிலும் உறங்குவது யாரோ ஒருவருடைய பிள்ளையோ. ஒரு காலத்தில் மாவீரர் நாளின் போது துயிலும் இல்லங்களுக்கு போராளி தோழர்களும் பெற்ற அன்னையரும் தந்தையரும் உடன் பிறந்தாரும் உற்றாரும் உரித்துடையோரும் ஒன்று கூடி கல்லறையில் உறங்கும் மாவீரர்களுடன் கண்ணீரை பகிர்ந்த கனவை பகிர்ந்து லட்சிய வேட்கை பகிர்ந்து கொள்வார்கள். இப்போது அந்த கல்லறைகள் மண்ணுக்குள் எங்கோ மறந்து கிடக்கின்றன. ஒவ்வொரு தாயினுடைய பிள்ளையின் கல்லறையும் இப்படியாக மண்ணுக்குள் இடம் தெரியாது விதைத்து கிடக்கின்றன. நினைவு கூர்ந்தல் என்பது ஆற்றுப்படுத்தல் வழிமுறையாகும். காயங்களிலிருந்து இழப்புகளிலிருந்து மீள்வதற்கான வழிமுறைகளில் ஒன்றோ. உலகம் முழுவதிலும் நினைவேந்தல்களின் வழியாக மீள்வாழ்வும் மீட்சி முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த அடிப்படையில் தான் நினைவேந்தலுக்கு முழு சுதந்திரம் அளிக்க வேண்டும் என்பதை ஈழத்தமிழ் சமூகம் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வந்தது. இலங்கையின் ஆட்சியை கைப்பற்றி இருக்கும் தேசிய மக்கள் சக்தி மாவீரர்களின் நினைவேந்தல் தடையில்லை என்று அறிவித்துள்ளது. இருந்த போதிலும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்காலத்தின் நினைவேந்தலை இன்னமும் அங்கீகரிப்பதற்கான ஒரு சூழலை தோற்றுவிக்கும் என்ற நம்பிக்கை மாவீரர்கள் பெற்றோரிடத்தில் இருக்கின்றது. மாவீரர்களை பெற்ற தாய்மார்களையும் தந்தையர்களையும் பார்க்கின்ற போது அவர்களின் முகங்களில் 1000 கதைகள் தெரிகின்றன. வீரமும் தெரியும், ஈரமும் தெரியும், தியாகமும் தெரியும். இந்த முகங்களை பார்த்தால், இந்த முகங்களை படித்தால் இலங்கை அரசு திருத்த முடியும். உலக நாடுகள் உணர முடியும். தாம் பெற்றெடுத்த அருமைப்பிள்ளை இந்த மண்ணுக்கு விதைத்துவிட்டு கண்ணீரோடும் துயரத்தோடும் வறுமையோடும் இந்த மக்கள் துடிக்கின்றனர். உண்மையில் மாவீரர் நாளில் ஏற்படும் விளக்குகள் நெய்யினால் மாத்திரம் எரிவதில்லை. மாவீரர்களை பெற்ற தாய்மார்களது தந்தைமார்களது உறவுகளது கண்ணீராலும் எரிகின்றன. இன்று மாவீரர் தினம். மாவீரர்களை உணர்வுணர்ச்சியுடன் நினைவேந்த தமிழர் தாயகம் தயார் நிலையில். இன்று மாவீரர் நாள். ஈழத்தமிழர்களின் விடுதலைக்காக வீரமுடன் களமாடி தமது உயிரை ஈந்த வீரமரவர்களை நினைவேந்தி அஞ்சலி செலுத்தும் நாள். தமிழர் தேசத்தின் விடிவுக்காக தமது இன்னுயிர்களை ஆகுதியாக்கி மாவீரர்களை இன்று உணர்வுணர்ச்சியுடன் நினைவேந்தர் தமிழர் தாயக பகுதியங்கம் தயார் நிலையில் இருக்கின்றது. வடகிழக்கில் 25க்கும் மேற்பட்ட துயிலும் இல்லங்கள், மாவீரன் நினைவிடங்கள், விசேடமாக அமைக்கப்பட்ட மாவீரன் நினைவாலயங்கள் எழுச்சியுடன் உணர்வெழுச்சியுடன் மாவீரர்கள் நினைவேந்தப்படுகின்றனர். கொட்டும் மலைக்கு மத்தியிலும் துயிலும் இல்லங்கள், மாவீரன் நினைவிடங்கள், விசேடமாக அமைக்கப்பட்ட மாவீரன் நினைவாலயங்கள் சிவப்பு மஞ்சள் வர்ணக்கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு நினைவேந்தலுக்கு தயார் நிலையில் இருக்கின்றன. இன்று மாலை 6:05 அளவில் ஆலயங்களில் மணியோசை எழுப்பப்பட்டு துயிலும் இல்லங்கள், வீடுகள், பொது இடங்களில் சம நேரத்தில் சுடரேற்றப்படும். போரில் உயிரிழந்த தமது உறவுகளை தமிழ் மக்கள் நினைவுகூர எவ்வித தடையும் அரசு ஏற்படுத்தாது என்றும் தடைகளை ஏற்படுத்த அரசுக்கு அனுமதி இல்லை என்றும் அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசு அறிவித்திருக்கிறது.
வடகிழக்கில் தமிழ் மக்கள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த முடியும், நினைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கேற்பவர்களை ஒளிப்படம் எடுக்க வேண்டாம் என்பது பாதுகாப்பு தரப்பினருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த 15 ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக இந்த நிகழ்வு அரங்கேறியிருக்கின்றது. இது புதிய அரசின் திருப்பமா தெரியவில்லை. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல்வேறு அனர்த்தங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நீரில் மூழ்கிய உளவு இயந்திரம், காணாமல் போன மாணவர்களின் சடலங்கள் மீட்போ. அம்பாறை காரைதீவு பகுதியில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் மூழ்கி காணாமல் போன மாணவர்களில் 20 சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. நிந்தவூரிலிருந்து சம்பந்துரை நோக்கி சென்ற உளவு இயந்திரமும் காரைதீவு பஸ் நிலையம் அருகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. உளவு இயந்திரத்தில் 11 மாணவர்கள், சாரதி, உதவியாளர்கள் பயணம் செய்தனர். வெள்ளத்தில் சிக்கிய 5 மாணவர்கள் அருகில் இருந்தவர்கள் மீட்டனர். அதன்படி காணாமல் போன மாணவர்களின் 20 சடலம் இன்று மீட்கப்பட்டிருக்கின்றது. சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜனாசா அமைப்புகள் 2 படகுகளை கொண்டு தேடுதல் நடவடிக்கை ஈடுபட்டு வந்தனர். காரைதீவு சகோதரர்களில் ஒரு படகில் மொத்தமாக 3 படகுகள் தொடர்ச்சியாக 18 மணித்தியாலயங்களாக தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. ஏனையின் பிரதான வீதி வெள்ளத்தில், மாற்றுப்பாதையை பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தல். ஓமந்தை ஏனையின் யாழ்ப்பாணம் பிரதான வீதி வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறது. இதனால் மாற்றுப்பாதைகள் பயன்படுத்துமாறு போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவிப்போம். வாகன சாரதிகள் கெப்பற்றிக்குழாவ, வெளியோயா, முல்லைத்தீவு, பரந்தனூடாக மாற்றுப்பாதைகள் அல்லது மதவாச்சி, செட்டிக்குளம், மன்னாரூடாக யாழ்ப்பாணத்தை அடையுமாறு வேண்டுகோள். இதேவேளை யாழ்ப்பாணம் கொழும்பு பிரதான வீதியை புத்தளம் பிரதேசத்திலும் பாரிய மரம் ஒன்று விழுந்திருக்கின்றது. இதனால் குறித்த வீதியான போக்குவரத்து நடவடிக்கைகள் முற்றாக தடைப்பட்டுள்ளது. லண்டன் நாட்டிலிருந்து கட்டுநாயக்கா வந்த விமானத்தில் திருட்டு. லண்டனிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மதியம் வந்து கொண்டிருந்த ஸ்ரீலங்கன் விமானத்தில் அலுவலக உதவியாளரின் கைப்பை திருடிய கணக்காளர் ஒருவரை கட்டுநாயக்க விமான நிலைய போலீசார் கைது செய்தனர். ஸ்ரீ சியாமாலி வீரசிங்க 55 வயதான அலுவலக உதவியாளர் ஆவார். அவர் தற்பொழுது இங்கிலாந்தில் வசிக்கின்றார். இங்கிலாந்து மற்றும் இலங்கையின் இரட்டை குடியுரிமையுடன் வசிக்கும் அந்த பெண் இலங்கையின் பன்னிப்பிட்டியில் வசித்து வருகின்றார். இவர் மதியம் 1:30 அளவில் இங்கிலாந்தின் லண்டனிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருந்தார். அவரது கைப்பையில் 14 லட்சம் ரூபாய் பணமும் 2700 பவுண்ட்ஸும் 2 புதிய வகை கையடக்க தொலைபேசிகள் மற்றும் 2 சாம்சங் ரக கைத்தொலைபேசிகள் இருந்தன. விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் இந்த கைப்பையை தொலைந்து போனதனால் அந்த பெண் இலங்கை விமான போக்குவரத்து அதிகார சபையிடம் புகார் வழங்கினார். குறித்த விமானத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது அதனை கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில் தொடர்பில் விமானத்தின் விமானிக்கு அறிவித்ததை அடுத்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருக்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விசாரணை அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கிய பின்னர் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் அதிகாரிகளுடன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் புலனாய்வு அதிகாரிகள் பணிகளையும் அவர்களது பயணப்பொதிகளை கடுமையாக சோதனை செய்தனர். காணாமல் போன கைப்பை இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் 60 வயதுடைய கணக்காளர் ஒருவரிடமிருந்து மீட்ட அதிகாரிகள் அவரை கைது செய்துள்ளனர். இவர் கனடாவிலும் இலங்கையிலும் இரட்டை குடியுரிமை பெற்றவர். இதே நேரத்தில் இவர் ஏற்கனவே திருடப்பட்ட ஸ்டேலிங் பவுண்டுகளை பயன்படுத்தி விமானத்தில் விற்கப்பட்ட 6 விஸ்கி போத்தல்கள், 3 சுவாடா மற்றும் வாங்கியிருக்கின்றார். மீதமுள்ள ஸ்டேலிங் பவுண்ட்களை, மொபைல் போன்கள் அவரது கைப்பையில் இருந்திருக்கின்றன. இலங்கை புலனாய்வு அதிகாரிகள் அந்த பயணியை கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். தம்பலாகமம் தைப் நகர் வீதி உடைந்ததனால் போக்குவரத்து தடை. தற்பொழுது ஏற்பட்டிருக்கும் சீரற்ற வானிலை காரணமாக தம்பலாகமம் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட தைப் நகர் குயிலடி வைத்தியசாலை வீதியின் ஒரு பகுதி உடைந்திருக்கின்றது. இதனால் இந்த வீதியூடாக பயணிப்பதை தவிர்த்து மாற்று வழியூடாக பொதுமக்கள் பயணிக்குமாறு தம்பலாகமம் பிரதேச செயலகம் வேண்டுகோள். சீரற்ற காலநிலை காரணமாக நுவரெலியாவில் 193 குடும்பங்களைச் சேர்ந்த 691 பேர் பாதிப்பு. பலத்த மழையுடனான வானிலையில் 59,629 குடும்பங்களைச் சேர்ந்த 2,75,582 பேர் பாதிப்பு. வெள்ளத்தில் மூழ்கிய ஏனையின் பிரதான வீதி யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு செல்பவர்களுக்கான விசேட அறிவிப்பு கூட வெளியாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் இலங்கையின் யாழ் மாவட்டத்தில் அதிகூடிய மழைவீழ்ச்சி பதிவாகி இருக்கின்றது. சீரற்ற காலநிலை தொடர்பாக தமிழ் பேசும் மக்களுக்கு விசேட தொலைபேசி இலக்கம் 107 என்று விசேட தொலைபேசி இலக்கம் போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளனர். வெள்ளம் காரணமாக கல்முனை அக்கரைப்பற்று பிரதான வீதி நிந்தவூர் மாட்டுப்பள்ள பிரதேசத்தில் அமைந்திருக்கும் 375 பாலம் இன்று அதிகாலை உடைந்திருக்கின்றது.
இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 193 ரூபா, கனேடியன் டாலர் 211 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 311 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 221 ரூபா, ஸ்டேர்லிங் பவுண்ட் 373 ரூபா, சுவிஸ் பிராங்க் 336 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 295 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 772 ரூபா, குவைத் தினார் 946 ரூபா, ஓமான் ரியால் 756 ரூபா, கட்டார் ரியால் 79 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 77 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 79 ரூபா. போண்டுலோயா நுவரேலியா பிரதான வீதி டான்சினன் பகுதியில் பாரிய மண்மேடொன்று சரிந்து வீழ்ந்ததன் காரணமாக குறித்த வீதியுடனான போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளன. பாதையை சீர் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அறிய முடிகின்றன. உயிரிழந்தவர்களை நினைவுகூர புலிக்கொடி எதற்கு? போருக்கு பிறகு இம்முறை மாவீரர் வாரம் பெருமிடப்பில் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இதனை சாதாரண விடயமாக கருத முடியாது. உறவுகளை நினைவு கூறுவதற்கு புலிக்கொடி, கார்த்திகை பூவெல்லாம் எதற்கு? இவ்வாறு தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச கேள்வி எழுப்பியிருக்கிறார். இனவாத அடிப்படையிலும் இடமளிக்கக்கூடாது என்று ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். ஆனால் பிரிவினவாதம் எதற்கு? வடக்கில் மாவீரர் வாரம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. போருக்கு பிறகு இம்முறை பெருமிடப்பில் நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றது. எல்லா வீதிகளிலும் கொடிகள் பறக்கவிடப்படுகின்றது. மஞ்சள் சிவப்பு வர்ண கொடிகள் எல்லா வீதிகளிலும் பறக்கவிடப்பட்டுள்ளன. ரணில் விக்ரமசிங்க, கோத்தபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் கூட இப்படி நடக்கவில்லை. நினைவு தூபி அமைத்து கார்த்திகை பூகு வைத்து யாழ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் அணிவகுத்து அஞ்சலி செல்கின்றனர். நினைவேந்தல் நிகழ்வுகளில் சிறார்கள் பங்கேற்கின்றார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட அமைப்பாகும். ஆனால் கொடி காட்சிப்படுத்தி அனுஷ்டிக்கின்றனர். உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுகின்றோம் என்று சிலர் கூறலாம். அவர்கள் நினைவு கூற புலிக்கடி எதற்கு? கார்த்திகை பூ எதற்கு? புலிகள் இருக்கும் படம் எதற்கு? உயிரிழந்த உறவுகள் இப்படி அஞ்சலிப்பதில்லை. சட்டத்தின் ஆட்சியில் பாதுகாக்கப்படுமா? அப்படியானால் தடை செய்யப்பட்ட அமைப்பின் அடையாளங்களை பயன்படுத்தி எவ்வாறு நினைவேந்தல் நடத்த முடியும் என்று கேள்வி கேட்டிருக்கின்றார் விமல் வீரவன்ச. உள்ளக பொறிமுறை ஊடாக தீர்வு. மனித உரிமைகள் பாதுகாப்பதற்கு உள்ளக பொறிமுறை ஊடாக இலங்கையில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளை அமெரிக்கா பாராட்டியிருக்கின்றது. உள்ளக பொறிமுறை ஊடாகவே உரிய நடவடிக்கை இடம்பெறும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் அறிவிக்கின்றார். மனித உரிமைகள் பேரவையில் கடந்த கூட்டத்தொடரின் போது முன்வைக்கப்பட்ட தீர்மானத்தை நாம் ஏற்கவில்லை. புதிய அரசாங்கமானது தேசிய பொறிமுறை ஊடாக மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும். இதனை நாம் செயலில் உறுதிப்படுத்தி வருகின்றோம். எவ்வித வன்முறை சம்பவங்களும் இன்றி ஜனாதிபதி நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டுள்ளன. சர்வதேச மனித உரிமை அமைப்புகள், தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் எமது அணுகுமுறையை பாராட்டியுள்ளனர். மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு அடுத்த கட்டம் நோக்கி செல்வதற்கு உள்ளக பொறிமுறையூடாக நடவடிக்கை எடுக்கப்படும் எமது தரப்பில் அறிவித்திருக்கின்றோம். இதோடவில் தற்பொழுது நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. வடக்கு கிழக்கு மக்கள் எமக்கு ஆதரவு வழங்கியுள்ளனர். ஒரு நாட்டில் இலங்கையர்களாக முன்னோக்கி செல்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றனர். இனவாதம், பிரிவினவாதம், மதவாதத்துக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் ஜனாதிபதியும் அறிவிக்கின்றார். யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டுள்ள மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள். ஈழ விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த உறவுகளை நினைவுகூரும் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கொட்டும் மழைக்கு மத்தியிலும் பொதுமக்கள் தமது உறவுகளை நினைவேந்தி வருகின்றனர். அந்த வகையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தலைமையில் பல்வேறு இடங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. குறிப்பாக மாவீரர் சங்கர் அண்ணா இல்லம், மாவீரர் பண்டிதர் இல்லம், மாவீரர் குட்டிமணி, தங்கத்துறை, ஜெகன் நினைவு தூவி, வல்வெட்டுத்துறை நல்லூரில் அமைந்திருக்கும் தியாக தீபம் திலீபனின் நினைவு தூவி ஆகிய இடங்களில் நினைவேந்தல்கள் முன்னெடுக்கப்பட்டன. வெள்ளக்காடாக மாறிய யாழ்ப்பாணம் நல்லூர். தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதி வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய வளாகம், வர்த்தக நிறுவனங்கள் என்றும் அனைத்திலும் நீர் உட்புகுந்து அந்த பகுதி வெள்ளக்காடாக காட்சி தருகின்றது. நிரந்தர நல்லிணக்கத்துக்கும் நீதியும் பொறுப்பு கூறலும் அவசியம். பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன். நிரந்தர நல்லிணக்கத்துக்கும் நீதியும் பொறுப்பு கூறலும் அவசியம். இதனை கூறுவதில் நாங்கள் உலகெங்கிலும் இருக்கும் தமிழர்களுடன் உறுதியாக இருக்கின்றோம் என்று பிரிட்டனின் நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் அறிவிக்கின்றார். மாவீரர் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை கூறுகின்றார். யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவுகூறும் உலகம் முழுவதிலும் இருக்கும் தமிழர்களுடன் நாமும் இணைகின்றோம்.
தமிழ் தேசிய நினைவு தினம் சுயநிர்ணய உரிமைக்காக தங்கள் உயிர்களை இழந்தவர்களையும் தங்கள் தேசத்துக்குரியவர்களை இழந்தவர்களையும் நினைவு கூறுகின்றோம். அமைதி, நீதி, பொறுப்புக்கூறலுக்கான போராட்டமும் தங்கள் நேசித்தக்குரியவர்கள் எங்கிருக்கின்றார்கள் என்று அறிவதற்கான எண்ணற்ற குடும்பங்களின் போராட்டமும் இன்று வரை தொடர்கின்றன. ஆண்கள் போயில நாற்பத்தி ஒரு உயிர் 2 உயிர் வருது வருது ரெடி போய் நம்ம வர வருமானு சொல்லியா இல்ல மெஷின் வந்துட்டு அந்த மெஷின் வந்துட்டு தர்ஷன் அந்த ஓட்டம் பாரம்பரிய நிலைமை மலவான்குடி பிரதேச செயலாளர் இதுவரைக்கும் இந்த பிரதேசத்தில் எட்டி பார்க்கவில்லை. இதான் இன்றைய அரசு நிர்வாகத்தில்லை. கர்ப்பிணி தாய்மார், ஏழைகள் படித்திருக்க பாடசாலை மாணவியல், வருத்தக்காராக்கள் எத்தனை பேர் எல்லாரும் வருகிறார்கள். நாங்கள் தனியே நின்று இந்திய முயற்சிகளை ஏற்றி அனுப்பக்கூடிய ஏற்பாடு பார்க்கணும். பிரதேச செயலாளர் இந்த இடத்துக்கு கூட வரவில்லை. சிவப்பிரியாண்ட பிரதேச செயலாளர் இந்த இடத்துக்கு வரவில்லை. இதுவரைக்கும் இந்த மக்களுக்கு எந்த ஏற்பாடும் செய்யவில்லை என்பது மிகவும் ஒரு கவலையான ஒரு விடயம்.
ഏലെഴുതിന പുള്ളികൾ ബസ് സ്റ്റാൻഡിൽ ഇരിക്കണം. ബസ് സ്റ്റാൻഡിൽ ഇരിക്കട്ടെ, ഇവിടുത്തെ വന്ന് തന്നെ பஸ் எடுத்துட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் இவ்வளவு கொஞ்சம் பஸ் நான் அடி கொழும்பு அனுப்பிச்சேன். நான் கொழும்பு எல்லாம் அனுப்பிச்சேன். இது ஆபத்தான நிலையில என்ன செய்யும் பெரிய பஸ் எடுத்துட்டு வந்து இதில் எல்லாருக்கும் போட்டோம் ட்ராக் மிஷின் காணாது. பொம்பளை பிள்ளைகள் அந்த சிசிடிவி அந்த பஸ் ஓட்டே இருக்காங்க. ஏன் படித்த முடிஞ்ச பிள்ளை அவன் நடந்து போனவன்டெல்லாம் வந்து அவன் போறானா சார் வந்து நம்ம போறான் நடந்து இதை போக மாட்டான். நான் பக்கத்து பாலத்தான் நிற்கிறேன். உங்களோட ஸ்டாஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் யாரும் இருக்கிறாங்க என்னோட கிட்டத்தட்ட 1000 பேருக்கு இருக்கிறாங்க. பக்கத்து பாலத்தால் அங்காலையும் போயிடாது, இந்தாலையும் போயிடாது. பிஎஸ்எல் இது வரைக்கும் ஒரு மணி பார்த்தேன் இல்லை கேட்கேன் இல்லை. இவருக்கு சனங்கள் கிட்டே பிரச்சனை இருக்குது. எல்லாம் சிடிவியோட நான் கயத்தில் அது பஸ்ஸில் நான் போட்டதாக அந்த சில்வனுமே என்னண்டா ஏ-லெவல் முடித்த பிள்ளைகள் தெரியல சூறாவளி வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இது போல பொண்ணாயிரத்தி எதுவுமே எனக்கு தெரியுது. பிள்ளைகள் 7 படித்த பிள்ளைகள் ஒரு பக்கத்தால் நிற்கிறது. 7 பக்கத்து காட்டுக்கு போயினா ஒரு பக்கத்தால் நிற்கிறது. சிடிவியில் டிரைவரிங் ஒரு பக்கம் விசாசித்து எந்த ப்ரிப்பேர்னஸும் இல்லை. கட்டடங்கள் எல்லா வேலையும் ஒழுங்காக போகுது. டிஎஸ் இந்த யாரும் உங்களுக்கு கால் எடுக்க தேவையில்லை. நீங்களும் ஒரு டிஎஸ் தானே, உங்களுக்கு அவ்வளோத்துக்கு தெரியாது அவங்களோட என்ன நடக்குதுன்னு. கேம்ப் எடுக்கிற சரி உங்களோட நீங்கள் வேற ஒன்றும் பண்ணல. உங்களோட டிஎஸ் ஸ்டாஃப் இருக்கிறாங்க. அதான் அப்போ பட்டுப்பு பாலம்ன்றது களவான்றிய இணைப்பு பிரதானோட அவரத்து ஒருவரும் வந்து பார்க்குற அளவுக்கு ஏதாவது நான் அவர் தான் நிற்கிறேன். இல்லை அப்படி உங்களுக்கு இதே கஷ்டம்னா நீங்கள் சொல்லுங்க. என்ன நாங்கள் செய்யக்கூடிய தேசப்படும் செய்கிறோம். என்ன டிஎஸ் எப்படி கைக்காவும் ஓ வராரா
இங்கே எத்தனை நேரம் கூட எடுத்துட்டு எடுங்க இங்க எடுங்க நான் எடுத்தா தானே போகணும் இந்த போன் இந்த பக்கம் ஒரு போன் இருக்கு எடன் இந்த போட்டோ வீடியோ எந்த ஜிஎஸ் சப்போர்ட் போகுது ஓ ரெண்டா இழுத்துட்டு போறதுக்கு அதானே பெட்டியில கூட்டம் ഞാനും ബൈക്കും പോകണം തന്നെ ഇങ്ങനെ பார்த்து வாழை குத்தி செக் பண்ணியிருந்தோம் இங்கே போகலாம்